ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாகவும் ஆனால் ஹோட்டல் ஸ்டைல்லையே நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெயை வந்து ஊற்றியாச்சு. இது வந்து கவுனி அரிசி தாங்க. அதில் அரைச்ச நம்மளுக்கு வந்து மாவு. இப்போ நம்ம தோசையை நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஊற்றி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தோசை ஊற்றி முடிச்சாச்சு. இது வந்து எக்கு தாங்க. 2 எக்கு நான் நல்லா வந்துட்டு நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அதில வந்து துருவி வச்சுருக்கேன். அத வந்து இதில வந்து ஆட் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க சீக்கிரமே பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல உங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு தோசையும் கூட. இப்போ நம்ம தோசையில நல்லா வந்து இந்த எக்க வந்து நல்லா தூவி விட்டாச்சு பரவலா. தூவி விட்டதுக்கப்புறமா இதில வந்து கொஞ்சமா வந்து சிக்கன் பொடியோ, மட்டன் பொடியோ உங்க வீட்ல என்ன பொடி இருந்தாலும் அத வந்து கொஞ்சமா அப்படியே வந்து தூவி விட்டுக்குருங்க. தூவுனதுக்கப்புறமா இது மேல வந்து கொஞ்சம் ஆனியன் அதே மாரி நீங்க எப்படி துருவி வச்சீங்களோ, அதே மாரி ஆனியன் துருவிட்டு, அதில போட்டு கொஞ்சமா வந்து ஆயில் ஊத்துங்க. ஆயில் ஊத்துனதுக்கப்புறமா நம்ம ஃபைனலா வந்து ஆனியன் வந்து அது மேல வந்து வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா, ஹோட்டல் சைட்ல விட நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு தோசை வந்து ரெடி ஆயிரும். நீங்க வந்து நல்லா இந்த மாரி எல்லா இடத்துலயும் படுற மாரி இந்த கரண்டிய வச்சு நல்லா வந்து அழுத்தி விடுங்க. சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாரி இன்னொரு வீடியோவ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.